ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தே ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி தான் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் அப்ளை பண்ணாதவங்க இன்றைக்கி வந்து ஈவினிங்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 விதமான இது வந்து கொடுத்துருக்குறாங்க. இயக்கி அப்படின்னு பார்த்தோம்னா டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்குமே ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து துப்புரவு பணியாளர், தோட்டக்காரர், காவலாளி, இரவு காவலாளி கம் மசால்ச்சி கம் இரவு காவலாளி மசால்ச்சி அப்படிங்கிற பணிகளுக்கு பார்த்தோம்னா மொத்தமாக 64 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தோம்னா 66 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஒவ்வொரு ஜாப்க்கும் வந்து எவ்வளோ சேலரி இருக்கும், அது மாதிரி எந்த மாதிரி எக்ஸாமுக்கான போர்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோம்னா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 27/5/2024 தான். தேர்வு கட்டணம் செலுத்த, அதாவது செல்லான் அப்டேட் பண்ணுவோம் இல்லையா, ஃபீஸ் பே பண்ணி, அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 29/5/2024 கொடுத்துருக்குறாங்க. இதுவரை அப்ளை பண்ணாதவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல் டீட்டெயில்ஸை ரீட் பண்ணி பார்த்துட்டு இப்போ வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் பார்க்க போகிறோம். ஓட்டுநர் அப்படிங்கிற பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் பார்க்குறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுறதுக்கான கொடுத்துருக்குறாங்க. இதுங்களுக்கான காலிப்படினம் 1, ஊதிய நிலை பார்த்தோம்னா லெவல் 8, 19,500 ரூபாயிலேருந்து 71,900 வரை இருக்கும்னு சொல்லி ஊதிய விகிதம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான ஏஜ் பார்த்தோம்னா ஆதி திராவிடர், திராவிட வகுப்பினர், பழங்குடியினர் மற்றும் அனைத்து வகுப்புகளை சேர்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து 37 வருடங்கள் வந்து மிகுந்திருக்கக்கூடாது. அதாவது 37 வயது ஆயிருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதிகபட்ச வயதாக வந்து 37 வயதுக்கு உட்பட்டு இருக்கணும். அது மாதிரி எந்த வயதுக்கு முன்னராக பிறந்திருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம்னா 1/7/1987 அதுக்கு முன்னதாக வந்து பிறந்திருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி மிகவும் பிற்படுத்தப்பட்ட இந்த மாதிரி ஒரு 3 இதாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கல்வி தகுதின்னு பார்த்தோம்னா ஓட்டுநர் பதவிக்கான கல்வி தகுதி பார்த்தோம்னா 8ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மோட்டார் வாகன சட்டத்துக்கு கீழே வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரியால் வழங்கப்பட்ட மோட்டார் வாகனம் ஓட்டுவதற்குரிய செல்லத்தக்கு ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்கணும், அதாவது லைசன்ஸ் வச்சுருக்கணும். அது மாதிரி ஓட்டுநருக்கான முன் அனுபவம் வந்து ஒரு 5 வருடங்களுக்கு வந்து குறையாமல் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து தேர்வோட தன்மை பார்த்தோம்னா 3 ப்ராசஸ் இருக்குது. எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு, வாய்மொழி தேர்வுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எழுத்து தேர்வு வந்து 100 மதிப்பெண்கள், செய்முறை தேர்வு 70 மதிப்பெண்கள், வாய்மொழி தேர்வு 30 மதிப்பெண்கள். இதோட அடிப்படையில் வச்சு தான் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. எழுத்து தேர்வுன்னு பார்த்தோம்னா 2 பிரிவுகளை உள்ளடக்கியதாக காணப்படுது. பகுதி ஆ அப்படின்னு ஆவணான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பகுதி ஆன்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் வரும், பகுதி ஆவணான்னு எடுத்துக்கிட்டோம்னா பொது அறிவு வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதுக்கான சிலபஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பகுதி ஆண் எடுக்கும்போது பொது தமிழ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 50 மதிப்பெண்கள் கொடுத்துருக்குறாங்க. 50 வினாக்கள் கேட்கப்படும். குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் வந்து 20 மதிப்பெண்களாக கொடுத்துருக்குறாங்க. பகுதி ஆவணான்னு பார்த்தோம்னா பொது அறிவு, இதுங்களுக்கு மொத்த வினாக்கள் 50, மொத்த மதிப்பெண் 50. இவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்ச தேர்ச்சி மதிப்பெண் பார்த்தோம்னா 20. மொத்தம் வந்து 2 மணி நேரம் வந்து இந்த தேர்வு நடக்கும்னு கொடுத்துருக்குறாங்க. பகுதியான்னு பார்த்தோம்னா பொது தமிழ் பார்த்தோம் இல்லையா, அதுக்கான சிலபஸ் பார்த்தோம்னா 8ஆம் வகுப்பு வரை உள்ள நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூலுக்கான சிலபஸ் இருக்கும் இல்லையா, அதில் இருந்து தான் கொடுத்துருக்குறாங்க. பகுதி ஆவணான்னு பார்த்தோம்னா சில டாபிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இது சம்மந்தமாக கேட்போம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பொது விழிப்புணர்வு, ஓட்டுநர் கோட்பாடு, வாகனத்தை இயக்குவதற்கு முன்வாகன சோதனை குறியீடுகள், இந்த மாதிரி இது வந்து கேட்போம்னு சொல்லி சில டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஃபுல் டீட்டெயில்ஸை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கும் பார்த்தோம்னா இதுக்கும் சேம் டேட் தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்துருக்குறாங்க. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இதுக்கு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான சம்பளம் பார்த்தோம்னா 15,700 ரூபாயிலிருந்து 58,100 ரூபாய் வரை இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து இவங்களுக்கான ஏஜ் பார்த்தோம்னா வயது பார்த்தோம்னா சேம் இது தான். இதுக்கு முன்னாடி டிரைவர் போஸ்ட்டுக்கு எந்த மாதிரி வயது கொடுத்துருந்தாங்களோ அதே தான் இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. ஆதி திராவிடர் இவங்களுக்கெல்லாம் 37 வருடங்கள் வந்து 37 வயது ஆயிருக்கக்கூடாது. அதுக்கடுத்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர்கள் இவங்களுக்கு வந்து 34 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கக்கூடாது. அடுத்து மற்றவர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்க வந்து 32 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கக்கூடாது, அதுக்கு உள்ளே இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எந்தெந்த வருடத்தில் பிறந்திருக்கணும், அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாதுங்கிறத இதுவும் கொடுத்துருக்குறாங்க. கல்வி தகுதின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து 8ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படி இல்லைன்னா அதற்கு நிகரான தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தனி தகுதின்னு பார்த்தோம்னா சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் கொடுத்துருக்குறாங்க. முன்னுரிமை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதாவது லைசன்ஸ் இருக்கும் இல்லையா, ஓட்டுநர் உரிமம் பெற்றவர்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க.
தேர்வோட தன்மை பார்த்தோம்னா பொது எழுத்து தேர்வு 100 மதிப்பெண்களுக்கு வந்து நடைபெறுது. செய்முறை தேர்வு 70 மதிப்பெண்களுக்கும் வாய்மொழி தேர்வு வந்து 30 மதிப்பெண்களுக்கும் அடிப்படையில் நடைபெறுது. அதாவது ஃபஸ்ட்டு பொது எழுத்து தேர்வு நடக்கும். அதில் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா தான் செய்முறை தேர்வுக்கு வந்து அடுத்த ப்ராசஸ். செய்முறை தேர்வில் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா வாய்மொழி தேர்வுக்கு வந்து நம்ம கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் ஒன் பை ஒன்னாக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் தேர்வோட தன்மை இருக்கும். பொது எழுத்து தேர்வு பார்த்தோம்னா பகுதி ஆ மற்றும் பகுதி ஆவணான்னு கொடுத்துருக்குறாங்க. இதுலேயுமே சேம் இதாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது பகுதி ஆ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொது தமிழ் வந்து இடம்பெறும். பகுதி ஆவணம் வந்து பொது அறிவு கேட்பாங்க. பொது தமிழ் பார்த்தோம்னா 8th சிலபஸ் தான். மொத்த வினாக்கள் பார்த்தோம்னா 50, மொத்த மதிப்பெண் 50, குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண் வந்து 20. பொது அறிவு நடக்கும்போது மொத்த வினாக்கள் 50, மொத்த மதிப்பெண்ணும் 50, குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் வந்து 20 எடுத்தால் போதும் கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான கால நேரம் பார்த்தோம்னா 2 மணி நேரம் வந்து இந்த தேர்வு நடக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து சிலபஸ் பார்க்க போகிறோம். பகுதியான்னு பார்த்தோம்னா பொது தமிழ் தான். 8ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் தான் கொடுத்துருக்குறாங்க. பொது ஆங்கிலம் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பொது தமிழ் அப்படின்னா தமிழ் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. பகுதி ஆவணான்னு பார்த்தோம்னா நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணித திறன் மற்றும் வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல், தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்முறைகள், நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு, வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படை கொள்கைகள், இந்த மாதிரி வந்து சில டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து இன்னொரு சேனல் வந்து வச்சுருக்கிறோம். அதாவது கவிதா ராம்ஜி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறோம். அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸாம்க்கான கோச்சிங் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி ஃப்ரீ டெஸ்ட்டுமே கண்டக்ட் பண்ணுறோம். அதாவது எம்ஹெச்சி மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலேருந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சம்மந்தமாக வந்து தமிழ் அண்டு ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கான சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். அதாவது ஃப்ரீ தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். பிடிஎஃப் எதுவும் வேணும்னா நீங்கள் வந்து அடுத்த டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம 3வது இது பார்க்க போகிறோம். தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், காவலர், இரவு காவலர் மற்றும் மசால்ஜி அப்படிங்கிற பணிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்க்குறோம். இதுக்குமே இணையதளத்தில் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுக்குமே சேம் டேட் தான் அப்ளை பண்ணுறதுக்கு வந்துட்டு. அடுத்து இதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பார்த்துடலாம். தூய்மை பணியாளர் அப்படிங்கிற பணிக்கு வந்து 11 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. தோட்ட பணியாளர் அப்படிங்கிற பணிக்கு 1 வேக்கன்சியும், காவலர், இரவு காவலர் அப்படிங்கிற பணிகளுக்கு வந்து 27 வேக்கன்சியும், இரவு காவலர் மற்றும் மசால்ஜி அப்படிங்கிற பணிகளுக்கு வந்து 4 வேக்கன்சியும், மசால்ஜி அப்படிங்கிற பணிக்கு வந்து 21 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான சேலரி வந்து லெவல் 1 அப்படிங்கும்போது 15,700 ரூபாயிலிருந்து 58,100 ரூபாய் வரை இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இவங்களுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் வந்து எழுத படிக்க தெரிந்திருக்க வேணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான சிலபஸ் பார்க்க போகிறோம். தேர்வோட தன்மை பார்த்தோம்னா இவங்களுக்கு 3 தேர்வு ப்ராசஸ் இருக்குது. பொது எழுத்து தேர்வு 100 மதிப்பெண்கள், செய்முறை தேர்வு 70 மதிப்பெண்கள், வாய்மொழி தேர்வு 30 மதிப்பெண்கள். இதோட அடிப்படையில் தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. எழுத்து தேர்வு அப்படின்னு பார்த்தோம்னா பொது தமிழ் கேட்பாங்க. இதில் வந்து 50 மதிப்பெண்கள், மொத்த மதிப்பெண் 50, மொத்த வினாக்களும் 50, குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் 20. பொது அறிவு அப்படின்னு பார்த்தோம்னா 50 வினாக்கள், 50 மதிப்பெண்கள், 20 மதிப்பெண் எடுத்தால் போதும். இவங்களுக்கு வந்து 2 மணி நேரம் வந்து தேர்வு நடக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இவங்களுக்கான பாடத்திட்டம் பார்த்தோம்னா பொது தமிழ் 8ஆம் வகுப்பு வரை உள்ள அரசு பாடத்திட்டம் தான். அடுத்து பகுதி ஆவணம் பார்த்தோம்னா நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணிதத்தின், அதாவது இதில் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் பணிக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் இதுலேயுமே சேமாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து இதுக்கான ப்ரிப்பரேஷன் பார்த்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அதை பார்த்து படிச்சுக்கோங்க. நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணிதத்திறன் மற்றும் வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல், தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்முறைகள், நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு, வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படை கொள்கைகள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த எல்லா ஜாப்க்குமே அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா அதாவது சில கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். பிசி இந்த மாதிரி கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு வந்துட்டு 500 ஃபீஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் நான் இதுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதையுமே நீங்கள் பார்த்து ஃபுல்லாக நியூஸ் கேதர் பண்ணிவிட்டு அப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணி போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்மளோட வீடியோ உங்களுக்கு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.